நம்ம வண்டியில வேற கோவிலுக்கு போகும்போது, இந்த கோவிலோட இந்த காட்சிய பார்த்து அப்படியே நம்ம உள்ள நுழைஞ்சோங்க. நுழையும் போதே பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் 5 தல நாகத்தோட பெரிய லிங்க வடிவில காட்சி குடுப்பாருங்க. இந்த கோவிலுக்கு கோபுரம் எதுவும் இல்லாம, இவரே கோபுர வடிவா இங்க காட்சி குடுக்குறாருங்க. நாம உள்ள வந்ததுமே, நந்தியோட பீடத்துக்கு கீழ சிவபெருமானோட திருநாமங்களும், நாகரோட திருவுருவங்களுமே இருக்குங்க. அதற்கு மேல நந்தியம் பெருமாள் கம்பீரமா காட்சி குடுக்குறாரு. அவர தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம திரும்பும்போது, என்ன ஒரு தரிசனங்க. சிவபெருமான் இங்க நாகலிங்க சித்தேஸ்வரரா காட்சி குடுக்குறாருங்க. அடுத்ததாக பக்கத்திலேயே நமக்கு விநாயகர் சன்னதியுமே இருக்குங்க. கோவில சுற்றி தென்னை மரங்கள் இருக்குதுங்க. இயற்கையோட பின்னணியில அலங்காரம் செய்தது மாரி ஒரு அழகான அமைப்புங்க இங்க மேல இருக்கிற சிவபெருமானுக்கு. இங்க பாத்தீங்கன்னா, அன்னபூர்ணி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குங்க. இந்த இடத்த பார்த்துட்டு உள்ள இருக்கும் கோவிலுக்கு வராம யாருமே இருக்க மாட்டாங்கங்க. அடுத்து மகாகால பைரவரோட சன்னதிங்க. தேய்பிறை அஷ்டமிக்கு இந்த கோவில்ல ரொம்ப விசேஷமான பூஜைகளும், அபிஷேகங்களும் நடக்குங்க. கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா, சின்னதா ஒரு தாமர குளம் இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கும் அத பாக்கறக்கு. சுற்றியுமே பாருங்க, நல்ல காற்று, அமைதியான சூழல். கொஞ்ச நேரம் கோவில்ல ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு போலாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா, பச்சார்பாளையம், பல்லடம், பொள்ளாச்சி ரோடோட மெயின் ரோட்ல இருக்குங்க. நீங்க இந்த வழியா போனீங்கன்னா, இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. இந்த மாரி கோவில் கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்னொரு கோவில் வீடியோல நம்ம சந்திக்கலாம்.